கர்த்தர் நல்லவர். இந்த கால வேளையில கூட மீண்டுமாக ஒரு நாளை காண செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையிலே கொஞ்சமாவது ஒரு துளிர் இருந்த ஒரு செடி வளரும். ஆனா பட்டு போயிடுச்சுன்னா அந்த செடியாகட்டும் எதுவாகட்டும் ஒண்ணுமே செய்ய முடியாது. அது கால வேளையிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது, பட்டு போன வாழ்க்கை பட்டு போன காரியத்தை கூட செழிக்க வைக்கிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா.
அன்பு நிறைந்த ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இப்போது கூட நாங்கள் இந்த வேத ஆராய்ச்சியிலே கலந்து கொள்ளும்படியாக அழைத்து வந்ததுக்கான ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை அதிகாரியிலே தட்டி எழுப்பி இந்த ஆராதனையிலே பங்கு பெற கொண்டு வருகிறதுக்கான ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் பேசிக்கொண்டு வருவதற்கான ஸ்தோத்திரம். இப்போது கூட நீ பேசும் அப்பா, நாங்கள் கேட்கிறோம். நீ பேசுகிற சத்தத்தை நாங்கள் கேட்க எங்கள் செவிகளை திறக்க முடியாது செலுக்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும், மோட்சமாக்கித்தாரும். இயேசுவின் இனி நாமத்திலே என்று கேட்டுக்கொள்வோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். இந்த வேத ஆராய்ச்சியிலே 40 நாட்களும் நாம் தியானிக்கக்கூடிய ஒரே ஒரு வேத வசனம் லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 6:12. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி இரவு முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இயேசு மலை மேல் ஏறினார், அங்கு ஏறி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இயேசு நமக்கு முன்மாதிரி. இயேசு செய்தபடி நாம் செய்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அதனால ஆண்டவரே ஜெபித்தார். நம்ம எவ்வளவு ஜெபிக்க வேண்டும்? அதனால நாம் ஜெபிக்கக்கூடியவாய், ஜெப வீரர்களாய் நாம் திகழ வேண்டும் என்பதுதான் கர்த்தர் நம்மை பற்றி வைத்திருக்கிறோம். எதுக்காக ஜெபிக்க வேண்டும்? ஜெபித்தால்தான் பரிசுத்தமாக முடியும். ஜெபிக்க 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 நம் கர்த்தரை நெருங்கி ஜீவிக்கிறோம். ஆகினால நாம் பரிசுத்தமாய் கொண்டே இருக்கிறோம். கடந்த நாளிலே நேற்றைய தினத்திலே பரிசுத்தத்தை குறித்து நாம் தியானித்தோம். நாம் பரிசுத்தம் உள்ளவனாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருந்தது. ஒரே வசனம் லூக்கா 6:12. ஒரே தலைப்பு இந்த 40 நாட்களுக்கும் என்னவென்றால், எனது மலைமேல் ஏறும் அனுபவம். மலைமேல் ஏறும் அனுபவம் என்றால் ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை, ஜெபிக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். பிசாசானவன் நம்ம எல்லாத்தையும் செய்ய விட்டு விடுவான். நீ என்ன செய்ய எல்லாத்தையும் செய். நீ பைபிள் கூட படிக்கணும், சர்ச்சு வரணும், பிரசங்கங்கள் கேட்கணும், இந்த கூட்டம் அந்த கூட்டம், பல கூட்டங்கள், அங்க எல்லாத்துக்கும் போக அனுமதித்து விடுவான். ஆனால் ஜபம் பண்ண மட்டும் விடவே மாட்டான். ஏனென்றால் ஜபத்தில் தான் அவனுக்கு ஆபத்து. நாம் ஜபம் பண்ணினால் அவனுக்கு ஆபத்து. நாம் ஜபம் பண்ணினால் நம்ம கிட்ட அவன் நெருங்க முடியாது. நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருந்தால் நம்மை தொட முடியாது. அதுதான் ஒழுங்குதான். பிசாசானவன் ஜெபிக்கிற ஒரு மனிதனுக்கு தான் நடுங்குவான். முழங்கால் எடுத்து ஜெபிக்கக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஜெபிக்க ஜெபிக்க தேவனுடைய சந்தத்தை காத்திருந்து ஜெபிக்க வேதத்தை வாசித்து தியானம் பண்ணி ஜெபித்துக் கொண்டே இருக்கும் போது நாம் பரிசுத்தமாய் கொண்டே இருக்கிறோம். அதில் இந்த அருமையான சத்தியத்தை எனக்கு மெட்ராஸ் பைபிள் லீக்ல, சென்னை வேதாஸ் பைபிள் சங்கத்திலே எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதை நான் பிடித்துக் கொண்டேன். இன்றைக்கும் அதை தவறாமல் செய்து கொண்டிருக்கிறேன். அதனாலே நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாகவும் வேதத்தை தியானிக்கக்கூடியவர்களாகவும் நாம் இருக்கும்போது தேவ சமூகத்தில் இருக்கிறோம். தேவ பிரசனத்தில் தான் மலை ஏறுகிற அனுபவம். மலையில ஏறும்போது நாம் அங்கே பரிசுத்தமாய் கொண்டே இருக்கிறோம். நேற்று தினத்தில் நாம் தியானித்தது கர்த்தர் மோசேக்கு என்ன சொன்னார்? நீ ஜனங்களை பரிசுத்தமாக்கு
ஏன் பரிசுத்தமாக வேண்டும்? கர்த்தர் சொல்கிறார், நான் பரிசுத்த, ஆக நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாக இருங்கள். ஆக நம்முடைய தேவன் பரிசுத்தமாக இருக்கிறபடிதான் அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். அதனால நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எதற்காக பரிசுத்தமாக வேண்டும்? என்ன சொல்லியிருக்கிறது? என்ன எழுதப்பட்டிருக்கிறது? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்றால் எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? பரிசுத்த அலங்காரத்துடனே. அதுதான் இன்றைக்கு யாத்திரையாகவும் 24ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசியுங்கள். பின்பு அவர் மோசேயை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேல் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள். ஆராதிப்பது, தேவனை ஆராதிப்பது. கர்த்தரை நாம் பணிந்து கொள்ள வேண்டும், ஆராதிக்க வேண்டும். எங்க? மேல ஏறி வர வேண்டும், ஏறி வந்து ஆராதிக்க வேண்டும். அதுதான் ஆரம்பத்திலேயே தேவன் மோசேக்கு கொடுத்த கட்டளை. நீ பார்வோனிடத்தில் போய் என் ஜனத்தை அனுப்பிவிடு. எதற்காக அனுப்பிட வேண்டும்? யாத்திரையாகவும் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசியுங்கள். எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். போதும் போதும். அப்போ கர்த்தர் மோசேக்கு சொல்லி அனுப்பின வார்த்தை, நீ போய் பார்வோனிடத்தில் சொல்ல வேண்டியது, எனக்கு ஆராதனை செய்யும்படி அங்கே என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும். அப்போ எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்த நோக்கம் தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். தேவன் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன? நாம் தேவனை ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பரலோகத்தில் நம்ம அதுதான் செய்ய போகிறோம். பரலோகத்தில் நம்ம ஒரு வேலை கிடையாது. நீங்க அது நாம் எங்கேயோ கஷ்டப்பட வேண்டிய வேலையில உழைத்து சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே வேலை எந்த வேலையும் அங்கே செய்து கொண்டிருக்க வேண்டிய, சமையல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே பரலோகத்தில் எப்போதும் தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டே இருப்போம். ஆராதித்துக் கொண்டே இருப்போம் என்றால் என்ன? இன்றைக்கு ஆராதனை என்றால் இன்னைக்கு அனைவரும் என்ன செய்கிறார்கள்? தேவனை பிரித்து பாடுவது வர்ஷிப் என்று சொல்கிறார். வர்ஷிப் என்றால் என்ன? ஆராதனை என்றால் நம்ம ஆராதனை ஆரம்பம், ஜபம், பாட்டு, வேதத்தை வாசிப்பது, வேத பாடம், பிரசங்கத்தை கேட்பது, நம்மை ஒப்பு கொடுப்பது, இப்படி இது எல்லாம் சேர்ந்திருந்தால் ஆராதனை. இதெல்லாம் அடங்கி இருப்பது. வெறும் அந்த பாட்டு மட்டும் ஆராதனையாது. ஆனால் இன்றைக்கு அநேக சபை மக்கள் அந்த பாட்டு பாடாத பாருங்க, அது மட்டும்தான் வர்ஷிப், அதுதான் ஆராதனை என்று. அது தவறான போதனை. குதித்து துள்ளி குதித்து ஆடி பாடி உருண்டு பிறந்து பண்ணுகிறார்களே, அதுதான் ஆராதனை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையான ஆராதனை தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது உண்மையான ஆராதனை என்ன? ரோமர் 12:1 வாசிங்கள். ரோமர் 12:1. சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவ இலட்சங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆராதனை என்றால் என்னது? நாம் முற்றிலுமாக கர்த்தருக்கு ஜீவ பலியை ஒப்பு கொடுத்து விட வேண்டும். அதுதான் ஆராதனை.
எவ்வளவுதான் உருண்டு பிறகு ஆட்டம் போட்டு துள்ளி குதிச்சு அங்கே பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அங்கே என்ன விழுந்தாலும் அது அல்ல ஆராதனை. இன்னைக்கு மக்களை தவறாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் வர்ஷிப். அது ஒன்றுதான் வர்ஷிப் என்று சொல்லுகிறார். அப்ப மற்றதெல்லாம் வர்ஷிப் கிடையாதா? ஆராதனை என்றால் அது முக்கியமானது நம்மை ஒப்புக் கொடுக்கும். நாம் பரிசுத்தமாக வேண்டும். அங்கே உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனை இலக்கங்களை கொண்டிட்டு உங்களை வேண்டி கெஞ்சுகிறார். ஒப்புக் கொடுக்க வேண்டும். உங்களை வேண்டிக் கொள்ளுங்கள், கெஞ்சி கேட்க. இதுதான் நம்மை முற்றிலுமாக ஒப்புக் கொடுத்து கர்த்தருக்கு பிரியமாக பரிசுத்தமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் ஆராதனை. மற்றதெல்லாம் சொல்லுங்க, நம்மள ஆடு வேண்டாம்னு சொல்லுங்க. ஆளுங்க டான்ஸ் சில சபைகளை நான் பார்த்துருக்கேன். அது ஒரு முறை நாங்கள் பெந்தகோஸ்து சபைக்கு கூட போனோம். அப்போ அங்க டான்ஸ் துள்ளி குதிக்கிறார்கள், ஆடுகிறார்கள், உருண்டு பிறகுகிறார்கள். அலங்கோலமாக, அசிங்கமாக, ஆபாசமாக அங்கே அங்கு பெண்கள் சேரினா விலகி அது ஆபாசமாக அப்படியாக படுவர். அது அவ்வாறானே ஆண்டவர் ஆவியானவர் அப்படிதான் செய்வாரா? ஆண்டவர் தேவனாம் பெண்கள் ஸ்திரீகள் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. அவர்கள் அமைந்ததும் சாந்தம் உள்ள ஆவி, அடக்கம், ஒழுக்கம், அமைந்தவா இருக்க வேண்டும், ஒழுக்கமா இருக்க வேண்டும், அலங்கோலமா இருக்கக்கூடாது, அசிங்கமா இருக்கக்கூடாது, ஆபாசமா இருக்கக்கூடாது. அது பயபக்தியாக இருக்க வேண்டும். ஆபாசத்தை உண்டாக்கக்கூடிய, கவர்ச்சியை உண்டாக்கக்கூடிய அந்த ஆவி, அது பிசாசின் ஆவி. இவங்க சொன்னாங்க அதுதான் பசுத்த ஆவி என்று சொல்லுகிறார்கள். பசுத்த ஆவி வந்து சேவையில விலை போடுவாரா? அவரே அடக்கமா ஒழுக்கமா இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஆவியானவரே நல்ல சேவையில விலை தள்ளி விட்டுருவாரா? ஆவியானவர் தள்ளி விட்டுருவாரா? சில பெண்கள் வந்து அது மூடி விடுவாங்க. இதுவரை ஆராதனை. ஏன் நல்லா சொல்லுகிறேன் என்றால், இப்படிப்பட்ட தவறான உபதேசங்களிலே போய் நீங்கள் சிக்கிக் கொள்ளக்கூடாது, மாட்டிக்கொள்ளக்கூடாது. வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை முக்கியம், பரிசுத்த முக்கியம், தேவனுக்கு பிரியமான வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அதுதான் ஆராதனை. நம் இஷ்டம் போல மனம் போல போக்கில வாழ்வது அதுதான் ஆராதனை. அதனால நாம் இவைகளை குறித்து அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் எப்போது ஒரே ஒரு நோக்கம், ஒரே ஒரு வசனம், மலையே ஏறி ஆண்டு ஜீவித்தார். ஒரே ஒரு தலைப்பு என்ன? சத்தமா சொல்லுங்க. இதுக்கு உங்கள் வாயை விரிவாய் திறந்து மலையே ஏறி அனுபவம் பிடித்துக் கொள்ளுங்க. விட்டு விடாதீங்க. அது அப்படியே உறுதியாக பிடித்துக்கொள். நான் மலையே ஏற சொல்ல பார்த்தோம். எப்படி ஏற முடியும்? ஏற்கனவே ஊட்டி வரும். எப்படி ஏற முடியும்? மலை காலத்தான் ஏறணும். அதனுடைய அர்த்தம் என்ன? ஜபம் பண்ண வேண்டும். ஜபம் எங்கிருந்து ஒன்றா பண்ணலாம். அந்த கதை கூட்டி அதை கூட்டி ஜபம் அப்படியே ஜபம் சொல்லியிருக்காரு. ஆண்டவர் மலையிலே ஜபம் பண்ணினார். ஆகிய மலாண்டத்திலேயே போய் ஜபம் பண்ணியிருக்கார். அதனால எங்கெங்கெல்லாம் எல்லா இடத்தையும் ஜபம் பண்ணினார். ஆண்டவர் கெச்சமலை தோட்டத்தில் போய் ஜபம் பண்ணினார். ஆண்டவர் சிறுமரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது கூட, அப்படிப்பட்ட வேதனையில கூட ஆண்டவர் ஜபம் பண்ணினார். நாம் எப்போதும் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது மறந்துள்ளார்கள், அது அதை செய்ய தவறாதீங்க. ஜெபிக்க வேலை இல்லைன்னு சொல்லாதீங்க. ஜபம் பண்ண வேலை இல்லை. நான் அதுக்கு சொல்றேன், நான் கேட்டிருக்கேன். பைபிள் படிக்க வேலை இல்லை, ஜபம் பண்ண வேலை இல்லை. ஏன் அவ்வளவு வேலையா? எவ்வளவு திமிர்! அது திமிர்தான். வேலை இல்லைன்னு சொல்வது திமிர்தான். தேவை ஆராதிக்க
நேரம் இல்லையா அவனுக்கு? கர்த்தர் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு, சுகத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர்களுக்கு நன்றியாக்க வேண்டாமா? தேவனை ஆராதிக்க வேண்டாமா? கர்த்தரோடு நாம் புறவாடுகிற ஒரு அனுபவம், ஐக்கியப்படுகிற ஒரு அனுபவம். ஜெபம் என்றால் தேவனோடு புறவாடுகிற, ஐக்கியப்படுகிற, சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம். அதுதான் நான் அடிக்கடி சொல்றது. மறந்து போகாதீர்கள். ஜெபம் வேதம் ஒரு பறவைக்கு எப்படி என்னுடைய மெட்ராஸ், நான் ரட்சிக்கப்பட்ட அந்த மெட்ராஸ் பைபிள் லீக்ல எனக்கு மூத்த சகோதரர்கள், தேவனுடைய பிள்ளைகள் எனக்கு கற்றுக் கொடுத்தது அதுதான். ஒரு பறவைக்கு எப்படி இருந்து சட்டைகள் இருக்கிறதோ, அந்த சட்டைகளை வைத்து எப்படி அடித்து உயர செல்கிறதோ, அது போல ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அங்கு 2 சட்டைகளை போட்டு ஜபம் வேதம் இதை அடித்தடித்து உயர போவது என்றால் என்ன? பரிசுத்தம், பரிசுத்தத்து மேலே பரிசுத்தம், பரிசுத்தமாயிட்டும், இன்னும் பரிசுத்தமாகட்டும். அங்கே இன்னும் பரிசுத்தமாயிடுச்சு, இன்னும் பரிசுத்தமா, அதுக்கு இன்னும் பரிசுத்தமா, அதுக்கு இன்னும் பரிசுத்தமாய்க்கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தமாகி மகிமை அடைந்து மறுரூபமாகி தேவனுடைய சன்னிதானத்தில் எப்பொழுதும் நித்திய காலமாக கர்த்தரோடு எப்பொழுதும் ஆராதித்துக் கொண்டே இருப்போம். பரலோகத்தில் அதுதான் கர்த்தர் சமூகத்தில் இருப்பதுதான், கர்த்தருக்கு பிரியமாக இருப்பதுதான் ஆராதனை. அதனால கட்ட காரியங்களை நாம் கேட்டு அவைகளுக்கு நாம் வஞ்சிக்கப்பட வேண்டாம். அதனால ஆராதனை எப்போ வரும்? ஆலயத்தில் ஆராதனை நடத்துகிறோம். சிலர் ஆராதனை எப்போது வராது, இஷ்டப்போட வராது. நம்ம ஆராதனைக்கு ஒரு நேரம் வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையில 9 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் ஆராதனை. அப்ப என்ன செய்யணும்? கர்த்தரை சமயத்திலே கர்த்தரை ஆராதிப்பதற்கு எப்போ வர வேண்டும்? எப்போ வருமா? எப்போ வரும்? எத்தனை மணி வரும்? 9 9 மணி ஆகும் முன்னாடி வந்து உட்கார வேண்டாம். அப்பதான் நீ எவ்வளவு கர்த்தரை எவ்வளவு வாஞ்சை இருக்கிறது, நீ எந்த அளவுக்கு கர்த்தரை தேடுகிறாய் என்பதை குறிக்கிறது. அதனால ஆராதனை இஷ்டப்போடு எப்போட வராது. அது ஆரம்பத்தில் ஜபம் ஆரம்பிக்கிறது, அதுல இருந்து இருக்கணும். வேத வாசிப்பது, பிரசங்கம் பண்ணுவது, ஒப்பு கொடுப்பது, எல்லாவற்றிலும் கலந்து கொள்ள வேண்டும். அது சிலர் லேட்டா வந்துட்டு ஐயா அது செய்ய இது செய்யாத விட்டாங்க. ஐயா உங்க சமூக பரமண்டல ஜபம் பண்ணதே இல்லையா? இந்த ஒரு அம்மா கேட்டாங்க. நம்ம சபையில என்ன செய்யுது இல்லையா? பரமண்டல ஜபம் கர்த்தர் கற்பித்த அந்த ஜபம், பரமண்டல ஜபம் நீங்க செய்யுது இல்லையா? ஒரு அம்மா என்ன கேட்டாங்க. நம்ம செய்யணுமா? செய்யணுமா? அப்ப என்ன அர்த்தம்? இவங்க எப்ப வந்தாங்க? அந்த பரமண்டல ஜபம் முடிவு போயிடுவாங்க. சிலர் ஆராதனை முடிஞ்சிச்சு, ஆசீர்வாதமும் கூறியாச்சு, அப்ப வந்து ஆராதனை முடிஞ்சிச்சா? இப்படி இஷ்டம் போல வரக்கூடாது. தேவனை ஆராதிக்க ஒரு நேரம், ஒரு இடம் கர்த்தருக்கு ஆராதிக்க வேண்டும். தேவனை ஆராதிக்க வேண்டும். அது விதமாக நான் அதாவது ஒன்று மறந்து போகாதீர்கள், ஒரு காரியத்தை மறந்து போகாதீர்கள். ஒரே ஒரு சத்தியம், பரிசுத்தம். அதுதான் பரிசுத்தமாய்க்கொண்டே இருக்கிறோம். அப்பதான் தேவனை ஆராதிக்க வேண்டும். அப்படித்தான் தேவனை ஆராதிக்க வேண்டும். ஆகையினால தானியேலை குறித்து எல்லா தேவனுடைய பரிசுத்தவான்களும் தேவனை ஆராதித்தார்கள். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் தேவனை ஆராதித்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே தேவனோடு நெருங்கி வாழ்கிற ஒரு அனுபவம், தேவனுக்கு பிரியமாக வாழ்கிற ஒரு அனுபவம், பரிசுத்தமாக வாழ்கிற ஒரு அனுபவம். அது எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் தேவனை ஆராதித்தார்கள். ஏதோக்கு தேவனை ஆராதித்தான். அவன் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தான் என்றால் என்ன அர்த்தம்? அதுதான் ஆராதனை. நோவா தேவனோடு சஞ்சரித்தான் என்று வாசிக்கிறோம். அதுதான் ஆராதனை. அன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆபிரகாம்
ஈசாக்கு அங்கே தேவனோடு சஞ்சரித்தான், யாக்கோபு தேவனோடு போராடி, இதெல்லாம் ஆராதனை. அதனால தாவீது ராஜா எப்போதும் நான் உன்னை என் கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதான் ஆராதனை. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆராதித்தார்கள், தேவனை ஆராதித்தார்கள். இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் அப்போஸ்தலன் பவுல் சொன்னாரே, என்ன அதுதான் ஆராதனை. எப்போதும் ஜபம் பண்ணிக்க, ஜப சிந்தை முற்றிலிருந்தே ஒரு முற்றிலிருந்தே ஜபம் பண்ணிட்டு இருக்கிறது. அப்படி அல்ல, முற்றிலிருந்து ஜபம் பண்ணிட்டு எந்த வேலை செய்ய முடியாது. ஒரு மற்ற வேலைகள் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை எப்ப செய்யுது? எல்லா வேலையும் செய்து கொண்டே ஜப சிந்தையாக தேவனை நமக்கு முன்பாக வைத்துக் கொண்டே தேவன் பிரியமாக இருக்க நாம் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தானியேல் ஜெபித்தான். எப்படி ஜெபித்தான்? அங்கே தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதுதான் என்ன வாசிக்கிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் அவர் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். தானியேலும் கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் எப்படி ஜெபித்திருக்கான் பாரு. தானியேலுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்குது. தானியேலின் அங்கே ஜப வாழ்க்கை. தேவனை தானியேல் ஆராதித்தான். அங்கே தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இதுதான் ஆராதனை. அதனாலே நான் தானியேல் கூட நான் தேவனை ஆராதிக்கிறேன் என்று சொல்லவில்லை. இது தானியேல் தேவனை ஆராதித்ததை குறித்து ஒரு சாட்சியாக இந்த தனி ராஜாவே சொல்கிறார். தனி ராஜா அவன் தேவனுடைய இஸ்ரவேலன் அல்ல, புறஜாதியான். புறஜாதியுடைய வாயிலே தானியேலை பற்றி ஒரு நல்ல சாட்சி. அங்கே இவன் தானியேல் ஜெபம் பண்ணுவதை குறித்து தனி ராஜாவுக்கு தானியேல் மேல ஒரு நல்ல எண்ணம். தானியேல் ஜெபிக்கக்கூடிய மனிதனாக இருக்கிறதை குறித்து, எப்பொழுது தேவனை ஆராதிக்கிறது குறித்து ராஜா அறிந்து கொண்டான். ஆனாலே தானியேலை பற்றி ராஜாவுக்கு அதிக நல்ல எண்ணம், அபிப்பிராயம். இது அநேகருக்கு பொறாமை. அதனாலே தானியேலுக்கு விரோதமாக ஒரு சட்டம் பாஸ் பண்ணிவிட்டார். தந்திரமாக இவர்கள் செய்த தந்திரம் ராஜாவுக்கு தெரியாது. எப்படி ராஜாவும் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்து விட்டார், அந்த சட்டத்தை பாஸ் பண்ணிவிட்டார். என்ன சட்டம்? அது ராஜாவை தவிர வேற எந்த தெய்வத்தை யாராவது வணங்கினாலும் அவன் சிங்ககேட்டியிலே போடப்பட வேண்டும். இவர்கள் தந்திரமாக இப்படி செய்வது ராஜாவுக்கு தெரியாது. தானியேலுக்கு விரோதமாகத்தான் அவர்கள் இப்படி சட்டம் கொண்டு வருகிறார்கள் என்பது ராஜாவுக்கு தெரியாது. எப்படி ஒத்துக்கொண்டான்? அவன் கையெழுத்து போட்டுவிட்டான். ஆனால் அவர்கள் அவரை தானியேல் குற்றப்படுத்தி இந்த ஒரு விஷயத்தால் தான் அவனை குற்றப்படுத்த முடிந்தது.
அங்கே அதை குற்றப்படுத்தி அவரை பிடித்து என்ன செய்தார்கள்? சிங்கக்கேணியிலே போட்டார்கள். ராஜாவுக்கு கொஞ்சம் இஷ்டமில்லை. தனி ராஜா அதற்கு வேதனைப்பட்டார், ரொம்ப கவலைப்பட்டார். ஐயோ, இந்த தேவனுடைய மனிதனை, தேவனை இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு மனிதனை இப்படி சிங்கக்கேணியிலே போட முடியாது. நானே கையெழுத்து போட்டு பத்திரத்தை கையெழுத்து போட்டு விட்டேனே, அது மாற்ற முடியாது, வேற வழி இல்லை. அதனால் கூட அந்த 16ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவரை சிங்கங்களின் கேள்வியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். அந்த ராஜாவுக்கு தானியேலை பற்றி இருந்த உறுதியான ஒரு நம்பிக்கை, தானியேலை பற்றி ராஜா சொன்ன சாட்சி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். இப்போ தானியேலை பற்றி ராஜா சொன்ன ஒரு நல்ல சாட்சி என்ன? தானியேல் இடைவிடாமல் தேவனை ஆராதித்தான் என்பதை ராஜா அறிந்திருந்தார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்ம ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக, எப்பொழுதும் தேவனை ஆராதிக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோமா? அது ஒன்றுதான், அதே நோக்கமாயிருங்கள் என்றால் அப்பதான் பரிசுத்தமாக முடியும். ஒரு தேவனுடைய மனிதன் எழுதுகிறார், புத்தகத்தில் எழுதுகிறார், ஜெபிக்காத கிறிஸ்தவனை நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு அவர் காரணம் சொல்றாரு, ஜெபிக்காத மனிதனை வாழ்க்கையை பரிசுத்தம் இருக்காது. ஆகையால நாம் ஜெபிக்கிற தேவனை ஆராதிக்கிற அந்த அவருக்கு தான் இந்த பரிசுத்தம் இருக்கு. தேவனுக்கு பிரியமாக வாழக்கூடிய, பரிசுத்தமாக வாழக்கூடிய வாழ்க்கையில் அதுதான் ஆராதனை. தேவனை ஆராதிப்பது இடைவிடாமல், எப்பொழுது நம்மை பரிசுத்தமாக காத்துக் கொள்வதுதான் இடைவிடாமல் தேவனை ஆராதிப்பது. அதனால நாம் அதிக ஜாக்கிரதை, தவறான போதனைகள் சொல்லி நம்மை திசை திருப்பி விடுவார்கள். அவைகளுக்கு நாம் அதிக ஜாக்கிரதைகளாக இருக்க வேண்டும். போட்டாச்சு, சிங்கம் என்ன பண்ணியிருக்கோம், அது வீச்சு தொகை தள்ளிட்டு அவளை அங்கே எல்லாத்தையும் சாப்பிட்டு வெறும் எலும்புதான் இருக்கணும்னு எல்லாரும் நினைத்தார்கள். ஆனால் இந்த ராஜா லைட்டா தூக்கம் வரல, நிம்மதியா தூக்கல. அங்க என்ன சொல்லி இருக்கிறது? 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ராம் முழுவதும் போஜனம் பண்ணாமல் சாப்பிடல, கீத வாக்கியம் முதலாளர்களை தனக்கு கொண்டு தனக்கு முன்பாக வரவட்டாமல் இருந்தான். அவனுக்கு நிச்சயம் வராமல் போயிட்டு, தூக்கமே வரல, பாட்டி காட்டில் தூக்கி ஓடுகிறான், போடுறான். அந்த அளவுக்கு நிம்மதியாக இருந்தார். ஏன்னா தானியேல் தேவனுடைய மனிதரை, இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிற ஒரு மனிதரை நாமே அந்த சிங்கத்தில் போட அனுமதித்திருத்தோமே. நிம்மதி இல்லை, தூக்கம் ராத்திரியா தூங்க, காலையில் இட்டோடு எழுந்து ஓடணும். ஆகிய வாசிகள் 19:20. காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் எதிர்க்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? எவ்வளவு ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை. ஒரு புறஜாதியான ஒரு ராஜா. அதுக்கு காரணம் தானியேல் இடைவிடாமல் ஆராதிப்பார். நம்மை பார்த்து அநேக மக்கள் திருந்த வேண்டும் என்றால், நம்மை பார்த்து அநேக கிறிஸ்தவராக மாற வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும், பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். நாம் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தேவனின் நோக்கம் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கின ஒரே ஒரு நோக்கம்,
ஜனங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும். உன்னை விடுவித்திருக்கிறது, உன்னை ரட்சித்திருக்கிறது. ஒரே ஒரு நோக்கம்தான், நீ பரிசுத்தமாக வாழ வேண்டும், தேவனை பிரியமாக வாழ, தேவனை ஆராதிப்பது. அதுதான் தேவனை ஆராதிப்பது. வேற எதுலையோ சொல்லி பிசாசை திசைத்திருக்க அங்கே உலகத்தில் அநேக வழிகள் உண்டு, அநேக போதனைகள் உண்டு, நல்ல போதனைகள் உண்டு. ஆனால் நாம் அதிக ஜாக்கிரதையாக இருப்போம். கர்த்தரை எப்பொழுதும் இடைவிடாமல் ஆராதி தன்னை ஒரு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். தேவ சாமிக்கு நம்மை தாழ்த்துவோம். உங்களில் யாராவது 3 பேர் சுருக்கமாக நம்மை ஜெபத்திலே நடத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கேட்ட சத்தியத்தை நினைவுபடுத்தி நம்மை ஒப்புக் கொடுத்தவர்களாக சுருக்கமாக நம்மை ஜெபத்திலே நடத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் பண்ணுவோம்.